இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக். நான் சுந்தர். கிட்டத்தட்ட நம்ம இதை மாதிரி ஒரு கண்டென்ட் வீடியோ கொடுத்து மோர் தென் 1 மந்த் ஆக போகுது. ஸோ இப்போ இந்த வீடியோ அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அதோட தொடக்கமாக தான் இருக்க போகுது. அது எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட். நம்ம எப்பவுமே சொல்லுவோம், மார்க்கெட்டை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கனாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கனாலும் சரி, மேக்ஸிமம் நியூஸை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. டெக்னிக்கல் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே, ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன்ல. ஸோ எனக்காக தென் என்னோடய ஃபேமிலிக்காக ப்ரே பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. ஸோ கூடிய சீக்கிரம் எல்லாருமே நல்லாவே ரெக்கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபுல் ஃபோக்கஸ்டாக உங்களுக்கான பயணம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் கொடுக்க தான் போகிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ மார்க்கெட் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? ஏன்னா இந்த நியூஸ் அப்படிங்கிறது வரும் போகுங்க. அது வந்துகிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். அதை பற்றி நமக்கு பிரச்சனையே கிடையாது. பட் ஒரு 5 டேஸ் வந்து பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த நியூஸுமே இல்லை. இருந்தாலும் மார்க்கெட் அப்படிங்கிறது ட்ராவல் ஆகுதே. அப்போ அதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் இருக்குது? நியூஸ் இல்லைல்ல. அப்போது நியூஸ் அப்படிங்கிறது இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கண்கட்டி வித்தை மாதிரி டைவெர்ட் பண்ணுறதுக்காக ஒன்று இருக்குது நம்மளுக்கு இல்லைங்களா? அப்போது டெக்னிக்கல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ லாஸ்ட்டாக நம்ம மார்க்கெட்டோட அனாலிசிஸ் பார்க்கும்போது ஒரு கிளியரான ஒரு விஷன் கொடுத்துருந்தோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆல் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்டு பேரிஸாக இருக்குது. டே சார்ட் தென் 1 ஹவர் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன், மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? அப்படி கொடுத்துருந்த ஜோன் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த பர்டிகுலர் ஜோனில் வந்து ஒரு ரிவர்சல் ஃபார்மேஷன் ஆயிடுச்சுங்கிறத கொடுத்துருந்தோம். பட் இருந்தாலுமே இந்த பர்டிகுலர் பிளேசஸில் ஒரு இன்டிசிஷன், அதாவது டிசிஷன் ஏரியா இருக்குங்கிறத சொல்லியிருந்தோம். ஒன்ஸ் எப்போ இது கீழே மார்க்கெட் ஸ்ட்ராங்காக 1 ஹவரில் க்ளோஸ் ஆனது அப்போயே நம்ம முடிவு பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, இனிமேல் மார்க்கெட் வந்து புல்லு போகும் அப்படிங்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடாதுங்க. அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா, டே சார்ட்டில் 2 விதமான ஜோன் கொடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன்று எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளேஸில் கூட அன்டேப்டு ஜோன், இதாவது ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் லோ பாயிண்ட் இருக்கக்கூடிய இந்த ஒரு பர்டிகல் இம்பேலன்ஸ் கேண்டில். ஓகேங்களா? ஸோ இது 2 தான் நம்மளுக்கான ஜோனாக கொடுத்தோம். இது எப்போ கொடுத்துருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போட்ட வீடியோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ ரொம்ப 27th டேஸ் ஆச்சு. அதில் நம்ம கொடுத்துருந்த விஷயங்கள் இதுதான். ப்ரீசார்ட் அனாலிசிஸ் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரெகுலராக தெரியும் எங்கெல்லாம் எப்படி கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறது. ஸோ அது எப்படி பார்க்கும்போது இது ஃபஸ்ட்டு ஒரு ஜோன், இது ஒரு செகண்ட் ஜோன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேராக இந்த ஜோனுக்கு கீழே ஒரு கேப் அப் ஓப்பன் கொடுத்தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப்படிங்கிற ஜோனுக்கு இன்னர் சைடு இருந்தது. கரெக்டுங்களா? இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இந்த ஃபேர் வேல்யூ கேப் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது. இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்கிறதுனால இங்கே சம் பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்குது. அதை வந்து மார்க்கெட் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரி ப்ரோ, கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்களா, அப்போ மேலே தானே போகணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க மீன்ஸ் சிங்கிள் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா ட்ரெண்டு அதுக்கு வந்து புல்லாக இருக்கணும். ஒரு ட்ரெண்டு புல்லிஸ் இல்லாமல் எப்படி மார்க்கெட் மேலே போகும்? அப்போ ட்ரெண்ட் என்ன? பேர் மார்க்கெட். அப்போ பேர் மார்க்கெட் அப்படிங்கிறது இப்படி இருக்கும், லோவில் தான் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்போ இந்த லோவில் வரும்போது மேலே போகக்கூடிய இந்த ரேலி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட், நாட் டைரக்ஷனல். ட்ரெண்டுக்கு, அதாவது ட்ரெண்டு டைரக்ஷன் போகிறது டைரக்ஷனல் மூவ்மெண்ட், ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக போகிறது ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போது இது வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் தான். இது எப்போ அப்புறம் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் எப்போ இதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆனதோ ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆர் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது ரியாக்ஷன் தென் ஃபெயில்ட் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே ஆர்டர் பிளாக் ஏரியா ரியாக்ஷன் கொடுத்ததுனால தட் ரியாக்ஷன் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரியாக்ஷன் ஜோன் அப்படிங்கிறது ஃப்ளிப் அப்படிங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ என்ன ப்ரோ ஆகும் அப்படின்னா, திரும்ப இதை டேப் பண்ணிட்டானா இங்கே போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குங்கிறதான் லாஜிக். இதுதான் கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன். இப்போ மார்க்கெட் என்ன ஆச்சுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? காலைல ப்ரீசார்ட் பார்த்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன் மார்க்கெட் கீழே விழுந்தது. எல்லாம் கரெக்டு தான் ப்ரோ. பட் மார்னிங் வந்து ஒரு அப்சைட் ரேலி பிடிச்சிருந்தீங்களே, ஒரு 100 பாயிண்ட் ரேலி அப்சைடு மார்க்கெட் போகணும்ல, இந்த ரேலியை வந்து நம்ம செகண்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலே பிடிச்சிருந்தோம்ல. ட்ரெய்லராக பார்த்தவங்களுக்கு அது ஏன் எடுத்தோம் அப்படிங்கிற லாஜிக்கு நான் சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஓவராலாக டே சார்ட் 1 ஹவர் ட்ரெண்டு வந்து பேரிஸ். ஸோ ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டு பேரிஸ் இருக்கும் போது டிமாண்ட் ஜோன் எங்கே இருக்குமோ, அதாவது புல்லிஸ் ஆர்டர் பிளாக் சொல்லுவோம், பையிங் ஜோன், நீங்கள் உங்களோட பாஷையில் சொல்லலாம் சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா? ஸோ அது எங்கே இருக்குமோ அதை நோக்கி தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகும். ஓகேங்களா? அப்போது
அதோட ட்ராவலுங்கிறது இந்த பர்டிகுலர் ஜோனுக்குள்ளே தான் வரணுங்கிறது இலக்கு மார்க்கெட்டுக்கு. ஓகேங்களா? ஒரு மார்க்கெட் ட்ராவல் ஆகிறதுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று வந்து லிக்விடிட்டி, இன்னொன்று ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? ரெண்டுமே வந்து லிட்டரலி ஒரு ஆர்டர்ஸ் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் எக்ஸாக்ட்லி ஓப்பன் ஆன பிளேசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் பிளேஸில் நான் ஒரு சில ஸ்ட்ரக்சரை ட்ராப் பண்ணுறேன். இது எல்லாமே நம்ம எஸ்எம்சி கான்செப்ட் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரக்சரைஸ் பார்க்கும்போது இங்கே வந்து ட்ரெண்டு புல் ஃபார்மேஷனில் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இருக்குது. அப்போது டே சார்ட் ட்ரெண்டு பேர், 1 ஹவர் ட்ரெண்டு பேர், 5 மினிட்ஸோட ட்ரெண்டு புல்லு. ஓகேவா? அப்போ இந்த புல்லுக்கான ஆர்டர் பிளாக் பார்க்கும்போது எக்ஸாக்ட்லி இதுதான் ஆர்டர் பிளாக். காலையில் நான் ஏன் இந்த என்ட்ரி எடுத்தேங்கிறது இப்போ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்காக நான் சில விஷயம் நான் காட்டிடுறேன் இந்த இடத்துல. ஓகே, ஸோ அந்த 9:23க்கான என்ட்ரிக்கான ரீசன் இப்போ எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். ப்ரோ அப்போ நீங்கள் மேக்ஸ் பேஸ்டு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலையா, எஸ்எம்சிசி பண்ணுறீங்களா ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். நண்பா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் பல டைம் ரிப்பீட் மூடில் சொல்லியிருக்கேன். எனக்கு மோர் தென் 5 இயர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ட்ரேடிங்கில். அப்போது எனக்கு மேக்ஸ் பேஸ்டு ஆப்ஷன் ட்ரேடிங் ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் என்னோட கான்செப்ட் வைஸ் இல்லையா. தென் சுந்தர் மாஸ்டர் கான்செப்ட்னு ஒரு விஷயத்தை நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். எஸ்எம்சிங்கிறது ஆக்சுவலாக நிறையா இருக்கும், பட் அது அப்படி கிடையாது, நம்ம ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போது எந்த கான்செப்டை எங்கே யூஸ் பண்ணுங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு மோர் தென் 5 இயர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் வேணாலும் நான் யூஸ் பண்ணுவேன். பட் நீங்கள் ஒரு பிகினர் உள்ள வரும்போது ஏதாவது ஒரு கான்செப்டை மாஸ்டர் பண்ணணும். அப்படி மாஸ்டர் பண்ணி நீங்கள் ஒரு கான்செப்ட் உருவாக்குங்க, அதான் உண்மை. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ட்ரேட் அப்படிங்கிறது எடுக்க நான் ரீசன் சொல்கிறேன். நான் மேக்ஸ் பேஸும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் எதனால் இந்த ட்ரேட் நான் எடுத்தேங்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த என்ட்ரி எனக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா டார்கெட் எடுத்து 100 பாயிண்ட் போகுதுன்னு சொல்கிறேன். அது 100 பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புல் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கும்போது இங்கே எனக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இருந்திருக்கும். இந்த ஆர்டர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபெயில்ட் ஆகுது. அப்போ இதுவே எனக்கு என்ன ஆகும், சப்ளை ஜோன் ஆக்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிய வரும் இந்த இடத்துல எங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் இந்த சப்ளை ஜோன் தான். ஸோ அப்போ நான் ஏன் டார்கெட் இங்கே ப்ளேஸ் பண்ணி எக்ஸிட் ஆனேன், அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏன் ஃபாலோ ஆனதுங்கிறது எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். எல்லாம் கரெக்டு ப்ரோ. மார்க்கெட் வந்து 1 டேயில் புல்லிஸாக இருந்துச்சு, 1 ஹவரில் பேரிஸாக இருந்துச்சு, 1 ஹவர் ஆல்சோ பேரிஸு, 5 மினிட்ஸ் புல்லிஸாக இருந்துச்சு. ஓகே தான். ஏன் ஃபர்தராக வந்து கீழே வந்துட்டான், ஆர்டர் பிளாக் தானே டப்பாக மேலே தானே போயிருக்கணும். இப்போ நான் அதுக்கான ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். ஒரு மார்க்கெட் ட்ரெண்டு புல்லிஸாக இருந்துச்சுன்னா அதோட ட்ராவல் மேல் நோக்கி போகும். எதுக்காக போகும் அப்படின்னா சப்ளை ஜோன் எடுக்க தான் போகும். ஓகேங்களா? அப்போ இந்த புல் ஓபி சப்ளை எனக்கு ஆக்ட் ஆகிடுச்சு, எடுத்தாச்சு, முடிஞ்சிச்சு. ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் எல்லாமே எனக்கு புல்லிஸாக இருக்குது அப்படின்னா ஓகே, பிரச்சனை மேலே தான் போயிருக்கும். பட் ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் எல்லாமே பேரிஸாக இருக்கிறதுனால லோயர் டைம் ஃப்ரேம் ஜோன் சப்ளை ஜோன் டேப் ஆகும். இப்படி தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். சிம்பிள் லாஜிக். ஓகேங்களா? அப்போ இதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கே டிமாண்ட் ஜோன் இருக்கோ அதை நோக்கி தான் ட்ராவல் ஆகிருக்கும். இப்படி தான் சிம்பிள் லாஜிக்கு. அதுதான் இந்த ஒரு டே சார்ட் அண்ட் ஒன்னோட ஓபி ஜோனும் கூட. ஓகேங்களா? ரியாலிட்டி புரிஞ்சிச்சா? மார்க்கெட்டோட கண்டிஷன் என்ன, எங்கே வந்துக்கிட்டு இருக்கு, ஏன் இந்த இடத்துக்கு வரணும், எல்லாமே புரியுதுங்களா? இப்போது ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேட் அந்த இடத்துல என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லைன் எடுத்துக்கிடுவோம், இப்படி ஒரு மார்க் போட்டு வச்சுக்கிடுவோம். இதுக்கு வந்து ஒரு பேர் வைப்போம். என்ன மாதிரி பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு பேர் வந்து ஃபாலிங் வெஜ்ஜி. அப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்லாம் 1 2 3 ரெசிஸ்டன்ஸ் ஆக்டாக இருக்குது. 1 2 மேபி இந்த பர்டிகுலர் ஆகலாம், ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகலாம் அப்படின்னு நினச்சி மீன் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ இங்கேருந்து மார்க்கெட் ஒரு வேலை இப்படி மேலே போச்சுன்னா பார்த்தீங்களா, ஃபாலிங் வேஜில் வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அது என்ன சினாரியோ நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த புல்லிஸ் ஆர்டர் பிளாக்கான ஜோன் வந்து டேப் பண்ணியிருப்போம். லாஜிக் புரியுதுங்க எல்லாத்துக்குமே? அதனால் இமேஜினரி பேட்டர்ன் வந்து எப்போவுமே யாருமே ஃபாலோ பண்ண வேண்டாங்கிறது தான் என்னோட தாழ்மையான கருத்து. இந்த இடத்துல நான் சொல்ல வந்த கருத்து இதுதான். இந்த ட்ராவல் இப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, பட் இங்கே நடந்த விஷயமே வேறு. அதான் நான் உங்களுக்கு இப்போ மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸில் ஷோ பண்ணி காட்டியிருந்தேன். 1 டே சார்ட்டு, 1 ஹவர் சார்ட்டு, ஏங்கிறது விழுந்தது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருந்தேன்னா. ஓகே, அப்போது இந்த பிளேஸ்லேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? இந்த ட்ராப்லாம் முடிஞ்சு எனக்கு ரேலி ஸ்டார்ட் ஆகாமல் ஆகாதா? இதுக்கு தான் எனக்கு விளக்க வேணுங்கிறது நிறைய பேரோட க்யூரியாசிட்டியாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஒரு ஜோன் அப்படிங்கிறது நாட் ஓன்லி April 5th 2025, ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி June 4th எலெக்ஷன் ரிசல்ட் நினைக்கிறேன், ஐ திங்க், எஸ், அந்த பிளேசஸ்லேருந்து மும்முடமானது.
ஸோ அந்த எலெக்ஷன் டியூட்டிக்கு முன்னாடி பின்னாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லாங் கன்சாலிடேஷன் ஆன ஜோன் இது தான். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு பிளேசஸ் அப்படிங்கிறது நல்லாவே ஒரு அப் ட்ரெண்ட். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் இந்த ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவங்களுக்குமே ஒன் டைப் ஆஃப் பாட்டம் ஃபிஷிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இதில் இருக்குது. இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உங்களுடைய நாலேஜாலோ இல்லை உங்களுடைய செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அனலைசஸ் எல்லாம் ஆலோசனை பண்ணிவிட்டு இதோட முடிவு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? என்னுடைய வியூ படி பார்க்கும்போது லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவங்க இந்த பிளேசஸ்க்குள்ளே வரும்போது ஸ்டாக்கும் ட்ரெண்டு புள்ளிஸாக இருக்கக்கூடிய ஸ்டாக்லேயோ இல்லை டிமாண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டாக்லேயோ ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஸ்டாக்லேயோ சம் எஸ்ஐபி அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பிளேசஸ் தான் இந்த ஒரு பிளேசஸ் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஓகேங்களா? ஓகே. ஸோ அதனால் இந்த பிளேஸுங்கிறது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் எப்போயுமே பாசிட்டிவ் மட்டுமே யோசிக்கக்கூடாது. நான் வந்து எஸ்ஐபியும் சொல்லியாச்சு இந்த இடத்துல. ஏன் இந்த விஷயத்தை நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம சொல்கிற எல்லாமே நடந்துருச்சுன்னா அது மார்க்கெட்டே கிடையாது இல்லைங்களா? அப்போது இந்த பர்டிகுலர் பிளேஸு மேலே கீழே போயிட்டான்னு என்ன பண்ணேன், மேலே போகணும்னு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறோம். இன்கேஸ் கீழே போய்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து எங்கே ஜோன்ஸ் இருக்குங்கிறத வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கடுத்துலாம் பார்த்தீங்கன்னா 18+ தான் ஜோன். ஓகேங்களா? ஸோ அதனால் அவ்வளோ கீழே விட மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம நம்பணும். எனக்கு கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைட் மோர் தென் 16% அப்படிங்கிறது ஃபாலோ ஆகிருக்கும் இந்த பர்டிகுலர் பிளேசஸ் வரும்போது. ஸோ எப்போல்லாம் மார்க்கெட் ஒரு ஆல் டைம் ஹைட்லேருந்து ஃபாலோ ஆகுதோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 16% தான் ரீசன்ட் டேஸ் ஆஃப்டர் கொரோனா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபாலோ ஆகிருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு ஹிஸ்டரி ரிப்பீட் அப்படிங்கிற மாதிரி இந்த 15+% அப்புறம் திரும்ப ரேலி ஸ்டார்ட் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து மீன் பண்ணிக்கிடலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி ஃபாலோ ஆகும்போதும் இப்போ ஃபாலோ ஆனது ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி மோர் தென் 15% ஃபாலோ ஆகும்போது மார்க்கெட்டோட ட்ரெண்டு டே சார்ட்டில் புல்லிஸாக இருந்தது. பட் இந்த டைம் மட்டும்தான் டே சார்ட் ட்ரெண்டு பேரிஸாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ எஸ்ஐபி படி பார்க்கும்போது இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணலாம். இன்கேஸ் அப்படி அது கீழே விழ ஆரம்பிச்சிட்டோன்னா அடுத்த பை ஜோன் எங்கே இருக்குங்கிறத நம்ம மீன் பண்ணியாச்சு. அப்போ டேரெக்டாக எங்கே தானே ப்ரோ அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த பர்டிகுலர் பிளேஸில் ஒரு ஜோன் இருக்குது. ஓகேங்களா? 19 அதுக்கப்புறம் தான் ஆல்மோஸ்ட் ரொம்ப கீழே அவ்வளோ தூரம்லாம் விட மாட்டாங்கன்னு நம்புவோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க லாஜிக். ஸோ மார்க்கெட்டோட வியூ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இதெல்லாமே வந்து டே சார்ட் ஒன்றும் வரல. இப்போ இன்றைக்கான மார்க்கெட்டுக்கு வரலாம். இன்றைக்கி மார்க்கெட் என்னாச்சு, என்ன நடந்தது, ஏன் நடந்தது, எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துடலாம். மார்க்கெட்டோட க்ளோசிங் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு 22,800 தான் நம்மளுக்கான ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ். பட் மார்க்கெட்டை ஓப்பன் அப்படிங்கிறது 22,500. அப்போ நம்ம எப்பவுமே இந்த மாதிரி ஓப்பனில் ஒரு விஷயத்தை பார்க்க சொல்லுவோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் கேப் டவுன் ஆகிருக்கு. அப்போ கால் ஆப்ஷன் கண்டிப்பாக அவனோட ஸ்னைப்பர் பாயிண்ட்டுக்கு கீழே போயிருப்பான். ஏடிஎம் கால் ஆப்ஷன் 22,800 அப்படிங்கிறது அவனுடைய ஸ்னைப்பருக்கு கீழே ஓப்பன் ஆகிருப்பான். அப்போ கண்டிப்பாக ஓடிஎம் 22,900 புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த ஏடிஎம் உடைய ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு க்ளோஸ் வச்சுருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தலையில் நின்னாலும் மார்க்கெட் கீழே விழுந்தாலும், அதாவது புட் ஆப்ஷன் வந்து 225 மேலே போய்ட்டு திரும்ப கீழே வந்தாலும் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். இதான் லாஜிக். அப்படி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த 225ங்கிற ஒரு ஜோன் ஸ்கொயர் நம்பர் 225 ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேன்லேயே ஆப்போசிட் க்ளோஸ் ஆகிட்டான் இல்லைங்களா? ஸோ இந்த க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ரீட்ரேஸ்மெண்ட் வரும்னு எனக்கு தெரியும். அந்த லாஜிக்கு தான் இந்த ட்ரேடு. சிம்பிள். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி மார்க்கெட்டுங்கிறது எப்போல்லாம் இந்த லாஜிக்கில் பொருந்தி உள்ள வந்திருக்கானோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே போயிருப்பான். எப்போ நம்ம இப்போ எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ரொம்ப சிம்பிளாக யோசித்து பாருங்கள். ஃபஸ்ட் ஹாஃபில் ஸ்னைப்பர் பிலோ போகும்போது இங்கே கண்டிப்பாக என்ன பண்ணிட்டோம், 225 அபோவ் இருக்கணும். பிரேக் அவுட் பண்ணியாச்சு. ஏபிசி ஃபோக்கஸ் பண்ணோம். ஏபிசி நடக்கல, கீழே வந்தாச்சு. திரும்ப அப்பர் சைடு பிரேக் அவுட்டு கீழே வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப்டர் 12 o'clock. அப்போ ஆஃப்டர் 12 o'clock என்ன கண்டிஷன், ஸ்னைப்பர் பிலோ இருக்கும்போது ஆப்போனண்ட் ஸ்னைப்பர் அபோவ் இருந்தாலே போதுமானது. அதுதான் இந்த மூமெண்டம்கான காரணம். சிம்பிள் லாஜிக், வேறு ஒன்றுமே கிடையாது. சரி ப்ரோ, டார்கெட் எங்கே ப்ரோ வைக்கிறது, எதுக்கு ப்ரோ டார்கெட் வைக்கணும், 2 to 3 ஸ்கொயர் வச்சா போதுமானது இல்லைங்களா? அப்போ 169 அப்படிங்கிறது உங்களுக்கான என்ட்ரி பாயிண்ட் இருந்தால் கூட 196 225 அப்படிங்கிறது டார்கெட்டு. இல்லை அதுக்கு மேலே வேணால் 256 போதுமானது. ஓகேங்களா? தேங்க்யூ.